என் பேர் குணாலன். எங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா பயோபிளாஸ்டிக்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகும். இதோட ப்ராசஸ் என்னன்னா, நம்ம காலேஜில் மெஸ்ட்டில் வந்து 3 நாள் பனானா போகிறாங்க. அந்த 3 நாள் பனானா வேஸ்ட் வந்து ஃபீல்னு சொல்லுவாங்க. அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அதில் வந்து செல்லுலோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த செல்லுலோஸ் கண்டென்ட் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது மெயின் ரீசன் வந்து செல்லுலோஸ் கண்டென்ட். ஸோ அதனால் பனானா ஃபீல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அகர் வந்து ஒரு சீவீட்லேருந்து எடுக்கிறாங்க. அது வந்து பயோபாலிமர் ஆக்ட் ஆகும். இந்த பயோமெட்டிக் ஏஜென்ட் ஆகும். அப்புறம் கிளிசரின், இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறது பாயில் பண்ணுவோம். அதில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது வந்து கிளிசரின் யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு கிறிஸ்டலிக் ஃபார்மிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இது 3 டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம போட சொல்ல உங்களுக்கு பயோபிளாஸ்டிக் வந்து கிடைக்கும். அடுத்தது மோல்டு போட சொல்ல சீட்ஸ், அதுக்கு எந்த லேயருக்கு தின்னா வேணுமோ அந்த லேயருக்கு வந்து சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ சீட்லாம் சின்னதாக இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பயோபிளாஸ்டிக் வந்து போர் பண்ணிட்டு வந்து பயோபிளாஸ்டிக் ரெடி ஆகிடும். அதோடைய ஃபைனல் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட மோல்டு இல்லாதால ஒழுங்காக ஃபார்ம் பண்ண முடியல. பட் அதுக்கான தின் எலாஸ்டிசிட்டி, பேப்பரோடைய சவுண்டு எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆக சொல்ல உள்ளே இருக்கிற சீடும் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நமக்கு அகார் இருக்குது, அதுக்கான செல்லுலோஸ்லாம் இருக்குது. அதுக்கான நியூட்ரியன்ட் வந்து அதுவே வரும். ஸோ அதனால் சீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்.